நன்றாக வாழ்வதென்றால் என்ன? நல்லா வாழறதுனா என்ன? நல்லா வாழணும், இவன் நல்லா இருக்கான், எதை வச்சு சொல்றீங்க? வீடு, பங்களா, பணம், தோட்டம், காரு, இறங்குனா 2 பேர் டோர் திறக்கிறதுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. புகழோட இருந்தா நல்லா வாழறதுன்னு அர்த்தமா? இல்ல சினிமால வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி வாழ்ந்தா, ஹெல்த்தியா இருந்தா, அவங்கள மாதிரி உடம்பு இருந்தா நல்லா வாழறதுன்னு அர்த்தமா? யாரு உங்களுக்கு சொன்னது இப்படி இருந்தா நல்லா வாழணும்னு? உங்களுக்கு தெரியுமா நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு? எப்படி வாழ்ந்தா நல்ல வாழ்க்கைன்னு இது வரைக்கும் சிந்திச்சு பாத்திருக்கீங்களா? வேற யாரோ சொன்னாங்களா அந்த கருத்து இல்லாம நீங்களே சிந்திச்சு பாத்திருக்கீங்களா? அந்த காலத்து படத்துல பாத்தீங்கன்னா இந்த வில்லங்க கூட இருக்க ரவுடிங்க தான் சிக்ஸ் பேக்கோட பெரிய ஷோல்டரா இருப்பாங்க. ரவுடிங்க தான். ஆனா இப்ப ஹீரோக்கள் தான் சிக்ஸ் பேக்கோட இருக்காங்க. அந்த காலத்துல இருந்த எம்ஜிஆரோ, சிவாஜியோ, ஜெமினியோ, முத்துராமனோ, சிவகுமாரோ இவங்க யாரும் சிக்ஸ் பேக் வச்சிடல. இப்ப இருக்க ஹீரோக்கள் பெரிய ஷோல்டர், சிக்ஸ் பேக், பெரிய பைசப், ட்ரைசப்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறதா நல்ல வாழ்க்கையா? டிவி, சோசியல் மீடியா, திரைப்படங்கள், வணிக விளம்பரத்துக்காக இதுதான் சரி, இதுதான் நல்ல வாழ்க்கை, இப்படிதான் நீங்க வாழணும், இதுதான் ஹெல்த்தியான உணவு, இப்படி வாழ்ந்தாதான் உங்களால சந்தோஷமா வாழ முடியுமேன்னு காட்டி காட்டி அதை பார்த்து பார்த்து அதை உங்க தலையில திணிச்சு வச்சிருக்காங்க. அதை வச்சு இதுதான் நல்ல வாழ்க்கை நீங்க முடிவு பண்றீங்க. அழகு என்றால் என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு 10 செகண்ட் தரேன். அழகுனா என்ன? யோசிச்சு பாருங்க. அழகு என்றால் நீங்க ஏற்கனவே ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களே, இப்படின்னா அழகா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும், எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணத்தை பொருத்தி வேற ஒரு பொருளை பாக்குறீங்க. உங்களுக்கு எண்ணத்துக்கு தகுந்தாற் போல அந்த பொருள் இருந்ததுன்னா அது அழகா இருக்கு. உண்மையா அது அழகா இருக்கா? உங்களுக்கு அழகுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது, அதனால அந்த பொருள் அழகா இருக்கே தவிர உங்களுக்கு அழகுனா உண்மையா என்னன்னு தெரியாது. இந்த பனியன் விளம்பரத்துல வர, உள்ளாடைகள் விளம்பரத்துல வர உடம்பு தான் அழகு. தேவதை மாதிரி அந்த பொண்ணு இருக்காடான்னு சொல்றாங்க. தேவதை யாராச்சும் பார்த்திருக்காங்களா? லக்ஷ்மி, சரஸ்வதி, சீதை, பார்வதி இவங்களெல்லாம் யாராச்சும் பார்த்திருக்காங்களா? ஆனா அவங்க கற்பனையில ஏதோ ஒரு உருவம் தோணுச்சு, அந்த உருவத்தை பேஸ் பண்ணி ஒரு திரைப்படத்தை வரைகிறாங்க, ஒரு படத்தை வரைகிறாங்க. அது காலப்போக்கில் ஒவ்வொரு மனுஷனும் அந்த கல்ச்சர்ல இருந்த மாதிரி அந்த உருவத்தை மாற்றிக்கொண்டே இருந்தான். இப்ப இருக்க சரஸ்வதி, லக்ஷ்மி இன்னும் 5000 வருஷம் கழிச்சு, இல்ல 500 வருஷம், 1000 வருஷம் கழிச்சு வேற மாதிரி இருப்பாங்க. எது அழகு? நீங்க நினைத்து கொண்டிருப்பது அழகா இல்லாம இருக்கலாம், அது அழகாவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பொருள் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, வீட்டுல ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு அழகான பொருள் நீங்க நினைச்சிட்டு வச்சிட்டு இருக்கீங்க பல மாசமா. சோ இதை எக்ஸிபிஷன்ல எடுத்து போய் வைக்கலாமேன்னு முடிவு பண்றீங்க. ஒரு கண்காட்சி வருது உங்க ஊர்ல, அதனால எடுத்து போய் அந்த பியூட்டிஃபுல் திங், இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து போய் நீங்க வைக்கிறீங்க, அந்த கண்காட்சியில வைக்கிறீங்க. அங்க வர ஜனங்கள் வந்து பாராட்டுவாங்கல்ல. அப்படி வந்து பார்க்கும்போது 100 பேர் வராங்க, 100 பேர்ல 95 பேர் என்ன சொல்றாங்க? இந்த பொருள் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. இது இந்த கண்காட்சிக்கு வரதுக்கான தகுதியற்ற பொருள்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் நீங்க நல்லா இருந்துன்னு நினைச்ச இந்த பொருள் நல்லா இல்லைன்னு 100 பேர், 195 பேர் சொல்றாங்க. இப்ப என்ன நினைப்பீங்க நீங்க? இவ்வளவு நாள் நல்லா இருந்த பொருள், இந்த 95 பேர், 195%, 95% of the people are telling this thing is not looking good. நல்லாவே இல்லை, இது போய் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு அந்த பொருள் நல்லா இல்லாததான் தோணும். ஆக மொத்தத்துல அழகு என்பது யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அதை வச்சுட்டு கொண்டுதான் நீங்க இது அழகா இருக்கு, இல்ல இந்த உடம்பு எனக்கு வேணும், இது மாதிரி நான் வாழணும்ன்றது யாரோ சொல்லி கொடுத்தது தான் தவிர உங்களோட ஐடியாலஜி கிடையாது. உங்களுக்கு அழகுனா என்னன்னு தெரியாது, உங்களுக்கு என்ன எப்படி வாழணும்ன்றதும் தெரியாது. யாரோ சொல்லி கொடுத்தாங்க. ஆட்டு மந்தைகள் ஏதோ வாழ்ந்து கொண்டிருந்தது, அது மாதிரியே நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாவோட வேர்மையில தான் கட்டி பிடிச்சுன்னு தூங்கணும். இன்னைக்கு வேர்வைனா வெறுத்து போறோம், வேர்வனாலே ஓடுறோம். அவங்களோட வேர்வையை அவங்களுக்கு பிடிக்கல. பர்ஃபியூம் இருந்தா தான் ரொமான்ஸே வருது. அந்த காலத்துல டெய்லி மல்லிப்பூ, டெய்லி வத்தி, இல்ல ஃபேன், ஏசி ஏதாவது இருந்தா எல்லாமே உலகம் உருவானதே அந்த வேர்வையில தானே. அதுக்காக வேர்வையில வாழணும்னு சொல்ல, சிந்திக்கணும்னு சொல்றேன். ஏன் இது எனக்கு பிடிக்குது, ஏன் இது அழகா இருக்கு, ஏன் இது அழகா இல்ல, ஏன் இந்த உணவு எனக்கு பிடிக்குது, எது பிடிக்கல, இந்த ஸ்மெல் ஏன் எனக்கு பிடிக்குது பிடிக்கல, இந்த திசை ஏன் சரியான திசை, இது ஏன் தவறான திசை, திசைன்னு ஒண்ணு இருக்கா, இந்த நேரம் நல்ல நேரம், அது ஏன் கெட்ட நேரம், நேரம்னு ஒண்ணு இருக்கா, எதுக்கு நேரத்தை படைச்சாங்க, ஏன் இந்த ஆடை எனக்கு பிடிக்குது, ஏன் இந்த கலர் எனக்கு பிடிக்குது, சிந்திச்சு பாருங்கன்னு சொல்றேன். ஏன் பார்க்கணும்? ஆண் பெண் ஏன் வித்தியாசம் வருது? ஆண்னா இப்படி இருக்கணும், ஏன் பெண்ணா இப்படி இருக்கணும், ஏன் என்ற வித்தியாசம் வந்தது? இதை சிந்திச்சு பாருங்க. யாரோ எதையோ சொல்லிட்டு போனாங்க, அதை அப்படியே நீங்க ஏத்துக்கொண்டு இருந்தீங்கன்னா சிந்திக்காம, அது பேர் மூடத்தனம். மூடத்தனம் என்பது முட்டாள்கள் கிடையாது. யாரோ சொல்லிட்டு போனது அறிவு இருந்தும் அதை சிந்தித்து பார்க்காம அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது அது மூடத்தனம். பெண்ணிடம் இருந்தா ஆணும் பிறக்கிறான், பெண்ணும் பிறக்கிறான். திரும்ப அந்த ஆண் வேற பெண்ணு கூட உறவு வைத்துக் கொண்டு குழந்தையை பெற்றுக்கிறாங்க. பெண்ணிடம் இருந்தா எல்லா மனிதர்களுமே உருவானாங்க.
அப்ப ஆணையா பெண்ணுன்னு சொல்லக்கூடாது. பெண்ணை மட்டும் ஏன் பெண்ணுன்னு சொல்றாங்க? இவனும் பெண் தான், ஆணும் பெண் தான். ஆண் என்று அழைக்கப்படுகின்ற பெண், பெண் என்பவள் பெண் என்று அழைக்கப்படுகின்ற பெண். ஆக மொத்தத்துல இங்க எல்லாமே பெண் தான், பெண்கள் தான். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி என்பது என்ன? ஆற்றல். ஆற்றல் என்பது என்ன? சக்தி. சக்தி என்பது என்ன? சக்தி தான் சிவத்தை கூட சேர்க்கும். அப்ப சக்தி என்பது பெண் தானே. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பெண் தான். நீங்களும் பெண் தான், நானும் பெண் தான். 2 எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்து பெண் ஆகுது, ஒரு எக்ஸ் ஒரு ஒய் குரோமோசோம் சேர்ந்து ஆண் ஆகுது. உடல் உறுப்பு மாறுது, பிறப்புறுப்பு மாறுது, அவ்வளவுதான். அதுதான் ஆண் பெண். ஆனா உண்மையாவே பெண்கள் மட்டும்தான் இங்க இருக்காங்க. எக்ஸ் பெண் தானே, ஒய் தானே ஆண். அப்ப ஒவ்வொரு ஆண்குள்ளும் பெண்ணும் இருக்குதானே. அதுதானே சக்தி, அதுதானே எனர்ஜி. இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, லைக் இந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் மூலமா ஹார்மோன் செக்ரேட் ஆகி மரபணு தகவல் மூலமா முகத்துல முடி வளருது ஆணுக்கு, பெண்களுக்கு மார்பகத்துல சதை அதிகமா வளருது. இது வரைக்கும் உடம்பு ஆணும் பெண் என்ற வித்தியாசத்துக்கான உடம்பு. ஆனா முக்கியமானது எங்க இந்த பிளே ஆகுது? மைண்ட் தான். மைண்ட் அளவுல இவள் பெண் இவள் ஆண் எப்படி மாறுபட்டது, அங்கதான் சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி. ஏன் பெண் இன்ஃபீரியரா இருக்கா, ஏன் ஆண் சுப்பீரியரா இருக்கா? இன்னமும் இந்த காலத்திலயும் சுமார் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண் பெண் சுப்பீரியாரிட்டி இல்ல. அதுக்கப்புறம் ஆண் சண்டைக்கு போறான், நிலத்துக்காக சண்டைக்கு போறான். ராஜா சொல்றாரு அந்த நாட்டுக்காகவும் பிற நிலத்தை ஆக்கிரமிக்கணும்ன்றதுக்காக சண்டைக்கு போறாங்க. அப்படி சண்டைக்கு போகும்போது பெண்கள் தனியா இருந்தாங்க வீட்டுல. குழந்தைய பாத்துக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், விவசாயம் பண்ணணும், வரவு செலவு பார்க்கணும், நிறைய வேலை, நிறைய உடல் உழைப்பு பெண்கள். இவன் சண்டைக்கே போனாலும் வீட்டுல நிறைய வேலை. இவளுக்கு வேற எதுவுமே சிந்திக்க முடியல, வேற யார்ட்டையும் பேச முடியல. வீக்கா வர நிறைய வேலை செய்யறான். மனதொழிலும் வீக்கிறாலும் உடம்பு வீக்கல. பெண்கள் இயற்கையா பிசிக்கலா வீக்கா கிடையாது, நேச்சுரலா அவங்க பிசிக்கலா வீக் கிடையாது, நிறைய உழைப்பு, அதனால வீக்கா இருந்தாங்க. அப்படியே சண்டைக்கு போகாத இருந்த ஆண்கள் வருஷ வருஷம் குழந்தைய கொடுத்துடுறாங்க. பெண் கர்ப்பம் தெளிக்கிற வருஷம் வருஷம் ஒரு 10-15 வருஷம் 10-15 குழந்தைய பெத்துக்கிறாங்க. அதை வளர்க்கணும், அதை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் விவசாயமும் பண்ணணும், வீட்டையும் பார்க்கணும், சமையல் செய்யணும், பெரியவங்களையும் பார்க்கணும். இவ்வளவு வேலை இருக்கு. பெருசா எதுவும் சிந்திக்க முடியல பெண்களால. மறுபடியும் வீக் ஆகுறா, மனதளவிலும் உடம்புலும் வீக் ஆக்கப்படுறா, அவளையும் வீக் ஆக்குறா. ஆண்களும் நிறைய வேலை கொடுத்து திணிக்கிறாங்க. இப்ப ஆண்கள் வெளியே போறாங்களே, சண்டைக்கு போறாங்களே, நிறைய பேர்ட்ட பழகுறாங்க, அறிவு வளருது, சொத்து சேர்க்கிறாங்க, அத்தாரிட்டி வருது. அதனால பெண்களை இன்ஃபீரியர் ஆக இவ ஆல்ரெடி வீக்கா இருக்கா, பிசிக்கலா வீக் ஆயிடுறான். இப்படியே வீக்கா இருக்க பெண்களை ஆண்கள் சுப்பீரியரா இருந்து அவளை இன்ஃபீரியர் ஆக்குறாங்க. அது இல்லாம போர்ல போன ஆண்கள் திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்கன்னு தெரியாது. இவளுக்கும் பயம். நிறைய ஆண்களை சீரழிச்சிருவாங்களோ நம்மளன்றதுக்காக ஒரு ஆணுக்கு 2ஆம் தரமோ 3ஆம் தரமோ கூட போய் சேர்ந்துடுறா. ஏன்னா பல ஆண்கள் இவளை சீரழிக்கிறதோட ஏதோ ஒரு ஆணுக்கு ஒரு 3ஆம் தரமோ 4ஆம் தரமோ இருந்தாலும் அப்ப ஆண்கள் நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா. இப்படி இன்ஃபீரியரா பெண்கள் ஆகி கொண்டே இருக்காங்க, ஒரு டிபெண்டன்ட்ல இருந்து கொண்டே இருக்காங்க. இதை பார்க்கிற அம்மா எப்படி தன் அப்பாவை நடத்துறாங்க, அப்பா எப்படி தன் மனைவிய அம்மாவை நடத்துறாங்க அப்படின்னு பாக்குற அவங்க பிள்ளைகள், ஓ ஆண்னா இப்படிதான் இருக்கணும், பெண்ணா இப்படிதான் இருக்கணும், பெண்ணா நான் பெண்ணா இருந்தேன்னா நான் இப்படிதான் நடந்துக்கணும் ஆண் கிட்ட. இப்படியே காலங்காலமா நடந்து பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் ஒரு ஐடியாலஜி இருக்கே தவிர இயற்கையான பெண்களுக்கு எந்த குணமும் கிடையாது, ஆண்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த குணமும் கிடையாது. உடல் உறுப்பு தான் மாறுதே தவிர வேற ஒரு தலைக்குள்ள இருக்க அந்த மண்டைக்குள்ள இருக்க மூளைக்குள்ள இருக்க அந்த எண்ணங்கள் எல்லாம் வெளியிருந்து கொடுக்கப்பட்டவே தவிர இயற்கையாக எதையுமே கொண்டு வரல. பெண்களுக்கு பிங்க் கலர் மட்டும் ஏன் பிடிக்குது? ஏன் கம்பல் போடணும், ஏன் காது குத்தணும், ஏன் நெயில் பாலிஷ் போடணும், மை வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், முகத்துல ரோஸ் பவுடர் போட்டுக்கணும், தலைமுடி இப்படி இருக்கணும்? ஏன்? இயற்கையான குணமா? பெண்கள் பிங்க் மோஸ்ட்லி உங்களுக்கு பிடிக்கும். நான் பார்த்தது மங்களகரமான மஞ்சள் கலர் ஏன் பிடிக்குது? ஏன்னா இவங்களுக்கு இயற்கையெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது. அவங்க அம்மா, அவங்க அம்மம்மா, அப்பத்தா, கொள்ளு பாட்டி இவங்கெல்லாம் இதான் பண்ணிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பிடிக்குதே தவிர இயற்கையா இவங்களுக்கு இந்த கலர் தான் மருதாணி போட்டுக்கணும், நெயில் பாலிஷ் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. சோ இதுவும் வெளியிருந்து கொடுக்கப்பட்டவை. இப்ப காலம் மாறுது, டெக்னாலஜி வளருது, பெண்கள் நிறைய வேலை செய்யறாங்க, குழந்தைங்க பெத்துக்கிறத குறைச்சிக்கிறாங்க. ஆல்ரெடி 9 பில்லியன் கிரௌட், அதாவது 900 கோடி மக்கள் இருக்காங்க. உலகம் ஆல்ரெடி தாங்கல, ஏன்னா வெயிட் ஆகல ஒண்ணு உலகம் மாறதுனால. நிறைய மனிதர்கள் ஆகும்போது இயற்கையை அழித்து கொண்டு இவன் வளர்றான். இவன் வளரும் போது என்னாவும் இயற்கை அழிஞ்சு போகுது. இப்ப நிறைய ஜனங்களை நல்லா வாழ முடியுது. அதனாலதான் இந்த கிரீன் ஹவுஸ்,
பொல்யூஷன் இதெல்லாம். இப்ப காலம் மாறுது, பெண்கள் நிறைய படிக்கிறாங்க. இன்னும் அந்த பெண் என்ற ஐடியாலஜி அவன் மனசுல இருந்து கொண்டே இருக்கு. ஏன் அர்னால்டோட பெருசா உடம்பு ஆக்கலாமே பெண்கள், ரோனியை விட பெருசா ஆக்கலாமே உடம்பு? அதுக்கு என்ன பண்ணும்? முட்டை சாப்பிடணும், நிறைய பீஃப் சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், புரோட்டீன் ஷேக் எடுக்கணும், டெய்லி ஜிம்ல 6 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதானே அவங்க பண்ணாங்க அர்னால்டு. பெண்களும் இதை பண்ணா அவங்கள விட பலசாலி ஆகலாமே, அர்னால்டோட பெரிய உடம்பு வரலாமே, ரோனியோட பெரிய உடம்பு வச்சுக்கலாமே, சண்டைக்கு வந்து 5 ஆம்பளைங்களை தூக்கி போடலாமே. விமன் இஸ் நாட் பிசிக்கலி வீக். இப்ப எல்லாமே ஆண்களுக்கு சமமா அவங்கள விட சக்தி வாய்ந்ததா அவங்க உழைச்சாங்கன்னா அதுக்கான எஃபோர்ட் போட்டாங்க, அதை விட பெருசாவும் ஆக்கலாம். ஆனா பெண்கள் முடியுமா? அதை விரும்புறாங்களா? அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஸ்டில் அவங்க தலையில விதிக்கப்பட்ட ஐடியாலஜி என்ன? பெண்ணா ஆண் நிமிந்து பார்க்க கூடாது, ஷோல்டர் நிமித்திட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது காலம் மாறும், பல வருஷங்கள் ஆகும். இன்னைக்கும் ஒரு பெண்ணை ரோட்ல பார்த்தா, தனியா பார்த்தா, நைட்ல போன் பேசிட்டு இருந்தாவோ, தனியா நடந்து போனோமோ, யாரும் இல்லாத இடத்துல ஒரு பெண் இருந்தா என்ன தோணும்? குடும்பத்தோட போறீங்க, அங்க புருஷன், மனைவி, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா எல்லாருமே இருக்காங்க. எல்லார் மனதிலும் என்ன தோணும்? அது பெண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணை பார்த்தா தவறுதெல்லாம் என்ன தோணும்? ஏன்? அப்படித்தானே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படங்களும் சமுதாயமும். கதை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தனியா பெண் இருந்தா இதுக்காக தான் நிப்பான்னு. இதுவும் காலப்போக்கில் மாறும். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி போறதுக்கு முன்னாடி இந்த கருத்துக்கள் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, இதெல்லாம் தெரிந்து கொண்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க ஈடுபட்டா மட்டும்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில கொஞ்சமாச்சும் நீங்க உள்ள என்டர் ஆக முடியும். சும்மா வெறும்னே கண்ண மூடி உட்கார்ந்தா வெறும் எண்ணங்கள் தான் வரும். அது எந்த எண்ணங்கள்? உங்களுக்கு விதிக்கப்பட்ட எண்ணங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணங்கள். இது வெறும் திரைப்படம் மாதிரி, ஒரு டேட்டா மாதிரி. இந்த டேட்டாவை பேட்டா செருப்பு போட்டு தான் அடிக்கணும். அதுக்காக தான் இந்த சத்சங்கம். இந்த சத்சங்கத்துல ஞானம். இந்த ஞானம் எதுக்கு? நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மள ஒரு கருத்து வச்சிருக்கோம். இந்த கருத்து யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த கருத்து என்னால் உருவாக்கப்பட்டதா இல்ல யாரோ எனக்கு கொடுக்கப்பட்டதான்னு சிந்திக்கணும். அதுக்காக தான் சாங்கியா பிலாசபில ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரும். இப்ப இந்த இது வரைக்கும் பெண் ஆண் என்ற கருத்து என்னன்னு பார்த்தோம். பெண் என்பதும் கருத்து தான், ஆண் என்பதும் கருத்து தான். ஆணும் பெண்ணும் பெண் தான். இந்த உலகத்துல எல்லாமே பெண் தான். வெறும் சக்தி மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆற்றலை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. நீங்க பாக்குறது இந்த பெட்டு, போனு, கேமரா, பேப்பர், பென்னு, இந்த ட்ரெஸ், உங்க உடம்பு, கண்ணு, கருத்து எல்லாமே ஆற்றல் தான். ஆற்றல் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. இந்த உடம்பு என்ற சக்தியை வைத்துக் கொண்டுதான் இறைவனை அடைய முடியும். இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில சாங்கியா பிலாசபில என்ன சொல்றேன்னா, புருஷ பிரகிருதி. இந்த புருஷ பிரகிருதின்றது என்னன்னா, சிவம் சக்தி. புருஷா என்றால் பியூர் கான்சியஸ்னஸ், இறைவன், சிவம், சச்சிதானந்தம், இதுதான் புருஷா. சக்தி என்றால் எனர்ஜி. பிரகிருதி என்றால் சக்தி, எனர்ஜி, ஆட்டம், மேட்டர், ஆப்ஜெக்ட், மெட்டீரியல், தாட், என்னமும் ஆப்ஜெக்ட் தான். இந்த பிரகிருதி என்ற உடம்பை வைத்துக் கொண்டுதான் புருஷா என்ற ஆணை அடைய வேண்டும். நீங்க புருஷானா ஆணுன்னு வச்சுக்கலாம். இறைவன் தான் அது, இறைவன் படைத்தது இல்ல, உண்மை நம்ம சொல்ற வார்த்தை தான். அதுக்கு இந்த உடம்பு வேணும். இந்த உடம்பை வைத்துக் கொண்டுதான் நம்ம இறைவனை அடைய முடியும்.